வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன். இப்பொழுது நீ இந்த நிமிஷம் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாமும் எனக்கு தெரியும். எதிர்காலத்தில் நீ என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டும், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றி அமைக்க வேண்டும், எல்லாமும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் எல்லாம் அல்ல, எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். நீ எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்திற்காக கலங்கி கலங்கி நிற்கிறாய். அதுதான் உன் வாழ்க்கை. எனக்கு நல்லது நடக்குமா, எனக்கு எல்லாமே கிடைக்குமா, நான் கேள்விப்பட்டது, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இது நடக்குமே அது நடக்குமே என்று சொன்னார்களே, அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை தவறாக நடக்குமா என்று எண்ணுகிறாய். இந்த முருகனாகிய நான் உன்னை எல்லா இடத்திலும் நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். யாரோ ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குறையை சொல்லி 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 உன்னை மட்டம் தட்டி தட்டி நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த விஷயம் செய்யக்கூடாது, அந்த விஷயம் செய்யக்கூடாது என்று உன்னை எப்பொழுதும் குறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அனைவருக்குமே சரிதான். நீ யார், நீ எப்பேற்பட்டவள், நீ என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது எல்லாவற்றையும் செய்கையால் செய்து காட்டி அவர்களுடைய முகத்தை, அவர்களுடைய தலை நிமிர்ந்து பேசுகிறார்கள் அல்லவா, அதை கீழே குனியவை. சில பேருக்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று தோன்றும், இவள் வாழ்க்கையோ முடிந்துவிட்டது, இவளுடைய வாழ்க்கையோ அவ்வளவுதான் என்று. ஆனால் இங்கு யாருடைய வாழ்க்கையையும் யாராலும் தீர்மானிக்க முடியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ஒரு விஷயம் வேண்டுமானாலும் மாறும். அதே மாதிரி தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேசலாம், நிறைய விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் இன்னும் கொஞ்ச நாளில் விமர்சனங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் வாயடைத்து பார்ப்பார்கள் நீ வளரப்போகும் விஷயங்களை கண்டு. புரிந்ததா? அளவுக்கு மீறிய விஷயங்கள், அளவுக்கு மீறிய எல்லா விஷயமும் சந்தோஷமும் நடக்கும். இன்று கடினமான பாதையில் இருக்கிறாய். இந்த கடினமான பாதைகள் நிச்சயமாக உன்னை முன்னுக்கு கொண்டு வரும். பல பேர் நினைக்கிறார்கள் வாழ்வில் எதையும் இவளால் சாதிக்க முடியாது, இவளுடைய வாழ்க்கை இவ்வளவு தான் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வளரப்போகிறது, அது எனக்கு தெரியும். அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிந்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் செய்ய இருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துவதற்காக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது, வாழ்க்கையில் எல்லாமும் உனக்குத்தான் தெரியும் என்று நினைக்க வேண்டாம். எல்லாமும் எனக்கும் தெரியும். பலவிதத்தில் உனக்கு துணையாக இருந்த நான் இனிமேலும் வரும் நாட்களிலேயும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். நீ முயற்சி செய், எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே. உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டுமோ, அது எல்லா விஷயத்தையும் செய். நான் உனக்கு என்னென்ன விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை தருவேன். அது உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இன்பமாக இருக்கும். நான் எதை எல்லாம் தர வேண்டும், எதையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தால் பொறுமையாக இரு. நான் எதை கொடுத்தாலும் அது உன்னுடைய நலனுக்காகவும் வளமுக்காகவும் தான் தருவேன்.
உன்னை எல்லா இடத்திலேயும் உன்னை அசிங்கப்படுத்துவதோ அவமானப்படுத்தி நிற்க வைப்பதோ செய்ய மாட்டேன். நீ இன்று சிரித்தாலும் சரி, என்று சிரித்தாலும் சரி, நீ என்னுடைய பிள்ளைதான். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிரிக்க வைத்து ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் கண் கலங்காமல் அற்புதமாக வாழ வைத்து அழகு பார்ப்பேன். கண்களை எப்பொழுதும் ஒன்று தூங்காமலும் இன்னொன்று அழுது கொண்டு ஓய்வு கொடுக்காமலேயே இருக்கிறார். முதலில் கண்களுக்கு ஓய்வு கொடு. கண்களுக்கு நல்ல விஷயங்களை, அதாவது தூக்கத்தை கொடு. மனதுக்கு ஆறுதலை கொடு. இது எல்லாவற்றையும் நீ கொடுத்தாலே போதும், தானாக இன்பங்கள் வர ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நீ எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. எல்லா நேரத்திலேயும் கவலையோடு இருக்கிறார். இனிமேல் தான் வாழ்க்கையோ துவங்க இருக்கிறது. எல்லா நேரத்தையும் புரிந்து கொண்டு நான் என்னென்ன விஷயங்கள் செய்ய நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த முருகனின் மீது நம்பிக்கையை வைத்து ஒவ்வொன்றிலும் செயல்படும். நிச்சயமாக நல்லதே நடக்கும். கவலைகள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் மனதில் பாரங்களும் மன உளைச்சல்களும் வேண்டாம். முருகனை நம்பி இங்கு கால் வைத்து ஒவ்வொரு அடியையும் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்பவர்களுக்கு எங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை ஒன்று அமையும். நிச்சயமாகவே நான் அமைப்பேன். ஒரே ஒரு நாள் எனக்கு நேரம் கொடு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரி செய்கிறேன். எதையும் சரி செய்ய மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. ஒரே ஒரு நாள், இத்தனை ஆண்டுகள் நீ எனக்காக நேரம் கொடுத்தாய். இப்பொழுது ஒரே ஒரு நாள் நேரத்தை கொடு. நான் உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். சந்தோஷத்திற்கு எந்த குறையும் வராது. இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். இந்த முருகன் எனக்காக நீ அத்தனை பூஜைகளை செய்கிறாய். அத்தனை விதமான விஷயங்களை செய்து ஒவ்வொரு பொழுதிலும் நீ நான் வாழ வேண்டும் முருகா என்கின்றாய். கண்டிப்பாக நீ திருப்தியாகவே வாழ்வாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.